ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கேயூரங்கத கங்கனோத்தமமக ரத்னங்குளீயாங்கித ஸ்ரீமத்பாகுசதுஷ்க சங்கதகத சங்காரி பங்கேருகம் காஞ்சித் கல்ச்சன காஞ்சிலல்சிதலசத் பீதாம்பராலம்பினி ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதம் மூர்த்தியும் தவர்த்திச்சிதமோ. நாராயணியத்துல 19வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பிரதேசத்துகளுக்கு அவ தபஸையெல்லாம் முடிச்சுண்டு, குருவாயூரப்பா இப்ப உன்னுடைய தீர்த்த கரையாக இருக்கக்கூடிய இந்த நாராயண சரசிலேந்து அவர்களும் கிளம்புறா. 10,000 வருடங்கள் இந்த கரையில தங்கி இருக்கிறதுக்கு அவ என்ன புண்ணியத்தை அடைஞ்சிருக்கணும். அவர்களை விட பரம பாக்கியசாலிகள் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகம் அவர்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு பட்டத்திரி மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறாராம். குருவாயூரப்பனுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் குருவாயூரப்பனுக்கு சொல்ற மாதிரி ஞாபகப்படுத்துறார். இந்த புராணங்கள்ல இவ்வளவு சரித்திரங்கள் உன்னிடத்துல எழுதின்றிருக்கனே குருவாயூரப்பா, எல்லார விட இந்த பிரச்சேதசுகளுக்கு மும்மூர்த்திகள்ல 3 மூர்த்தியுமே அனுகிரகத்தை பண்ணிட்டா. இவர்கள் தபஸுக்காக கிளம்பி வர சமயத்துல பிரம்மாவனுடைய பிள்ளையான நாரதர் இவெல்லாம் இவாளுக்கு பரம அனுகிரகத்தை பண்ணி இந்த உயர்ந்த இடத்துக்கு போக சொன்னான். இந்த தபஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ண உடனேயே மும்மூர்த்திகள்ல மற்றொருவரான சிவன் ஓடி வந்து ருத்ர கீதையான மகாவிஷ்ணுவனுடைய சோஸ்திரத்தை இவர்களுக்கு உபதேசம் பண்ணான். ஆக மும்மூர்த்திகள்ல 2 பேருடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சாச்சு. கிடைக்க வேண்டியது மகாவிஷ்ணுவான உன்னுடைய அனுகிரகம். அவ அந்த 10,000 வருடங்கள் தபஸ முடிக்கச்சே நீயே கருடாரூடனாக குருவாயூரப்பா அவர்களுக்கு ஒரு உயர்ந்த தரிசனத்தை கொடுத்து அவ மோட்சத்தை கேட்டா கூட உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிற மனைவி நல்ல மனைவியாக அமைவா, குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக உங்களுக்கு பிறப்பான், 10 லட்சம் ஆண்டுகள் நீங்க குடும்ப வாழ்க்கையில சுகத்தை அனுபவிப்பேன்னு அந்த யுகத்துல இருக்கக்கூடிய ஒரு கணக்குப்படி இந்த பிரச்சேதசுகளுக்கு கொடுத்தார்னு சொன்னா மும்மூர்த்திகளுடைய ஒரு அனுகிரகம், அவர்கள் காண கிடைக்காத ஒரு வாழ்க்கை இவர்களை தேடி வந்ததுன்னா காரணம் என்ன குருவாயூரப்பா? வேற ஒண்ணுமே இல்ல, அவர்கள் தவம் செய்த இந்த இடத்தினுடைய ஒரு புனிதம் எனக்கு இப்ப புரியுறது. நாராயணியம் மூலமாக குருவாயூர் கஷேத்திரத்துல நீ வரப்பிரசாதியாக இருக்க. நாராயண தீர்த்தம்ன்றது யார் ஒரு புரோக்ஷணம் பண்ணிண்டா கூட அவர்களுக்கு உன்னுடைய திவ்யமான ஒரு தரிசனத்தையும் தெய்வ பலனையும் அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த இடத்தினுடைய ஒரு பெருமையும் தீர்த்தத்தினுடைய ஒரு பரம அனுகிரகமும் பரமக்ஷேத்ராதிபதியாக நீ பிரதேசத்துக்களுடைய காலத்துல இங்க வந்தையோ இல்லையோ எனக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல நீ குடியேற போறே அப்படின்ற ஒரு பெருமையான இடமாக இது மாற போறதுனாலயோ என்னவோ யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இவர்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் குருவாயூரப்பா இந்த கஷேத்திரத்துக்கு வரவா கண்டிப்பா இங்க ஒரு ஸ்நானத்தை பண்ணி உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சாள்னா அவ இந்த சரித்திரம் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல ஒரு குடும்பமானது அவர்களுக்கு அமையும், உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் அடைவார்கள் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சரித்திரத்தை விட சரித்திரம் நடந்த இடத்தினுடைய பெருமை தாம் உட்கார்ந்து எழுதக்கூடிய ஒரு நாராயணியமாக இருக்கிறதுனால பாகவதத்தை விட பெருமையாக இந்த இடத்தினுடைய விவரங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி ஒரே வரியில இந்த தசகத்துல சொன்னவர். பிரதேசங்களுடைய சரித்திரத்தை கிட்டத்தட்ட பூர்த்தி பண்றதுக்காக அந்த 9வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம். ததஸ்யதே பூதலரோதினஸ்தரூன் கிருதாதகல்தோ திருகினேவ வாரிதாகம் த்ருமைஸ்ய தத்தம் தனயாம் அவஹப்யதம் தொதுக்த காலம் சுகினோ பிரேமிரே. உயர்ந்த தரிசனத்தை கொடுத்துட்டு நீயும் கிளம்பிட்ட. பிரதேசங்களும் குருவாயூர் கஷேத்திரமான நாராயண தீர்த்தத்தை விட்டு அப்படியே காட்ட நோக்கி வந்து இருக்காளாம். வரும்போது அவர்களுக்கு என்ன நினைவுனா ததஸ்ய தேபூதல பிராதினஸ்தரூன், உன்னோட கருடன்
நீ சிரிச்ச மந்தகாசம், அவர்களோட பேசின உன்னுடைய ஒரு குரல், கேட்காத வரங்களை கொடுத்த உன்னுடைய ஒரு பெரிய கருணையான குணம், இதையே எல்லாரும் மாத்தி மாத்தி உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அவ ஞாபகப்படுத்திண்டே வந்துருக்கான்னு பட்டத்திரி சொல்றது. இந்த பிரச்சேதசுகளுக்கு திவ்ய தரிசனம் ஞாபகம் வருதோ இல்லையோ, நாராயணியத்துல இன்னும் நாம அடைய வேண்டிய கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையலையேன்ற ஒரு நினைவை நமக்கு இந்த முதல் வரியில பட்டத்திரி இங்க உண்டாக்கிட்டார். நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோயில். இது அமைந்திருக்கக்கூடிய இடம் தற்போது அழிசூர் கிராமம் என்று அழைக்கக்கூடியதும், முன்னால் அழகிய செய்யூர் என்று அழைக்கப்பட்டு அந்த அழகிய செய்யூரானது மருவி அழிசூர் என்று அழைக்கக்கூடிய இந்த கிராமம் உத்தரமேரூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும், காரணி மண்டபம் என்ற ஒரு ஊரில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்குள்ளே இதோ நுழைந்து விட்டோம். இயற்கை எழில் சூழ்ந்த சிறிய கிராமமாக அழகிய செய்யூர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் அழகாகவே அமைந்திருக்கின்றது. இந்த ஊரின் மற்றொரு பெருமை, ஸ்ரீ அகோபல மடத்தின் 16வது பட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கர் இவ்வூரை சேர்ந்தவராக இங்கு இருப்பவர்களால் கூறப்படுவது ஒரு விசேஷமான அம்சமாகும். இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். முகப்பிலேயே நமக்கு தெரிகிறது, தலவரலாறானது 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில் என்பது சொல்வது உண்மைதான் என்பது பழமை வாய்ந்த கோயிலாக இந்த முகப்பை பார்த்தவுடனேயே சுதை வடிவத்தில் இருக்கக்கூடிய ருக்மிணி சமேத வேணுகோபாலனை கடந்து நாம் உள்ளுக்குள்ளே நுழைகின்றோம். உள்ளே உயர்ந்த ஒரு கொடிக்கம்பம், அதற்கு அடுத்தாற் போல் பலிபீடம், அங்கும் ஒரு சுதை, அந்த முகப்பில் இருக்கக்கூடிய சுதையிலே ருக்மிணி சத்யபாமாவுடன் வேணுகோபாலனானவன் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, அவனையும் கடக்கும் போது கருட பகவான் பெரிய திருவடியாக தனி சன்னதியிலே கைகளை கூப்பிக் கொண்டு இதோ அழகாக நின்ற திருக்கோலத்திலே இறக்கைகளை பறக்க விரித்துக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனத்தோடு தாயாரை தரிசித்து விட்டுத்தானே பெருமாளுடைய தரிசனத்தை நாம் அடைய வேண்டும். இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வேதவல்லி தாயார் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக அந்த சன்னதிக்கும் இங்கே வந்துவிட்டோம். தனி சன்னதி. இந்த ஊரிலே வேத பண்டிதர்கள் நிறைய பேர் முன்னால் இருந்தார்களாம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது போல அழகிய செய்யூரின் கம்பு கூட வேதத்தை சொல்லும் என பெருமை பெற்றதாலோ என்னவோ, இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயாருடைய திருநாமமும் வேதவல்லி தாயாராகவே அமைந்திருக்கின்றது. அமர்ந்த திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு பழமையான விக்கிரகம் என்று நாம் தரிசிக்கும் போதே நமக்கு புலப்படுகின்றது. 2 கரங்களிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு மற்ற 2 கைகளும் ஒன்று அபயகஸ்தமாகவும் மற்றொன்று வரதகஸ்தமாகவும் மலர்ந்த திருமுகத்துடன் கண்களை திறந்து கொண்டு மாலைகளை சாற்றியும் கலைந்து கொண்டும் வேதவல்லி தாயாருடைய மூல தரிசனத்தோடு மட்டுமல்ல, அதே ரூபத்திலே வேதவல்லி தாயாருடைய உற்சவ மூர்த்தியும் இங்கே தரிசிக்கின்றோம். ஆச்சரியமான ஒரு திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம் தான் இருந்தாலும் கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு ஆகா காண கிடைக்காத திவ்யமான ஒரு சொரூபம், தனக்கே உண்டான வெட்கத்துடன் சற்றே தன்னுடைய தலையை குனிந்து கொண்டு கருணையே உருவெடுத்த சாந்தமான திருமுகத்தினுடைய சேவையை நாம் எங்கும் கண்டிருக்க முடியாது. அழகான ஒரு திலகம், நீண்ட நாசி, மந்தஸ்மிதம், திறந்த கண்கள், ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடிய கருணை, நீல வஸ்திரம், அதிலே பின்னப்பட்ட அழகான ஒரு ஒட்டியானம், பவழ மாலை, கண்ணனால் சார்த்தப்பட்ட அழகான ஒரு திருமாங்கல்யம், 2 கைகளிலே தாமரை புஷ்பங்கள், அபயகஸ்தத்திலே ரேகைகள் பதிந்து அந்த கையானது அழகாக ரேகைகளுடன் சேவை அளிக்கக்கூடிய திவ்ய ரூபம், மற்றொன்று வரதகஸ்தம். வேதவல்லி தாயாருடைய சேவை நமக்கு மூலமூர்த்தியாகவும் உற்சவ மூர்த்தியாகவும் மனசாந்தியை ஏற்படுத்த, இதே பாவத்திலே நாம் நாராயணீயத்தின் 9வது ஸ்லோகம் 19வது தசகத்திலே பட்டத்திரி சொல்லக்கூடிய வைபவத்திற்கு திரும்பிவிட்டோம். பிரதேசத்துக்கள் தாங்கள் திவ்ய தரிசனத்தை முடித்து தபஸை கலைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய ஞாபகமாகவே இப்படி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணாரேன்னு அதையே நினைச்சுட்டு வா போயின்னு இருக்கச்சே. என்ன ஆச்சு? சரித்திரம் ஓடுற மோனோ. சுவாமி இவர்களுக்கு வரத்தை கொடுத்துட்டார், காட்டுல இருக்கக்கூடிய மரங்களுடைய பெண்ணு உங்களுக்கு மனைவியாக வருவான்னு சொல்லி. அதனால அந்த விவாகம் நடக்கணுமே.
இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அந்த யுகத்துல இருந்த மரங்கள் கூட சாதாரணமான ஜீவன வாழ்க்கையை நடத்திண்டு நாம இப்ப இருக்கா மாதிரி இருக்குன்றது ஒரு விவரம் தெரிகிறது. ஏன்னா அது இல்லைன்னு சொன்னா மரத்துக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பகவான் உத்தரவு போட்டிருக்க மாட்டார். மனிதர்களா இருப்பவர்கள் தான் மரங்களாக அங்க வந்து இருக்கலாம். நம்முடைய இந்து சனாதன தர்மம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் சாதுக்களை பூஜிக்கலையோ, பூஜிக்காட்ட கூட பரவாயில்ல, தூஷிச்சிருக்கார்களோ, யாரெல்லாம் கெட்ட நடத்தை உடையவர்களாக இருக்கார்களோ, பசுவை எவன் மதிக்காம எட்டி உதைச்சிருக்கானோ, இப்படிப்பட்ட பல பாவங்களை பண்ணவெல்லாம் அடுத்த பிறவி என்ன இருப்பான்னா, காட்டுல மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு மரமாக இருக்கக்கூடிய தன்மையை பகவான் அந்த பிறவியை கொடுத்துருவான்னு வேதமானது நமக்கு சனாதன தர்மத்துல உணர்த்துறதாம். அப்ப அந்த யுகத்துல இது போன்ற மனிதர்கள் மரமாக பிறந்து வாழ்க்கையை கூட நடத்திருந்தாளா என்னன்னு தெரியல. இவர்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமே, அதனால என்ன பிரதேசசுக்கள் இந்த நாராயண தீர்த்தத்தை தாண்டி உள்ள வரச்சே பூமிக்குள்ளேயே போக முடியலையா. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மரம், மரம் முளைச்சு குறுக்கையும் நெடுக்கவுமா மனிதர்களே நடமாட்டத்தை பண்ண முடியாம, பசுபட்சிணிகள்லாம் கூட தாண்டி போக முடியாம, மரங்களுடைய ஒரு கர்வம் இருக்க உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சு எங்க பார்த்தாலும் கிருதாதகல் தோத்ரிகினேனவாரிதாக எங்க பார்த்தாலும் ஒரே மரம் செடி கொடியா இருக்கு. கோபம் வந்துருத்தாம் பிரதேசங்களுக்கு. ஊரையே இப்படி அடைச்சுண்டு உலகம் முழுக்க நம்ம நடக்க முடியாம, மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாம பிராணிகளை கூட கஷ்டப்படுத்திருந்தா என்ன பண்றதுன்னு 10,000 வருடம் தபஸ் பண்ணவாளுக்கு கோபம் வரலாமா? தபஸ முடிச்சுட்டு வரச்சே கோபம் வருது. என்ன குருவாயூரப்பா, உன்னுடைய வாக்கு பலிக்கணுமே. மரத்தோட இவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டா தானே அந்த பொண்ணை இவர்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால நீ கோபத்தை வரவழைச்சேன்னா நாராயண பற்றி ததஸ்யதே பூதல பிராச்சீனஸ்தரூன் கிருதாதகல்தோ திரிகினே பவாரிதாகம். கோபத்தோட அப்படி கண்கள்ல கோபத்தை வரவழைச்சுண்டா அத்தனை மரத்தையும் எரிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். உலகத்துல மரமே இல்லாத நாங்க பண்ணிடுறோம், என்ன வழியை அடைச்சுண்டு எல்லாருக்கும் ஒரு தொந்தரவோட இருக்கா, உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறதே, யாரும் நடமாட முடியலையே, இவர்கள் எல்லாத்தையும் அழிச்சுடலாம்னு நீ கோபத்தை அவர்களுக்கு வரவழைச்சு கிருதாதகல்தோ எல்லாத்தையும் கிடுகிடுன்னு எரிக்க ஆரம்பிச்சா மரங்கள்லாம் உயிரோட இருக்க. இப்ப கூட நம்முடைய இயற்கையில கூட நம்ம ஒத்துக்கிறோம் மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்படின்னு. இல்லைன்னா வேறவர்ல தண்ணி அத மரம் முழுக்க பரவி நமக்கு பலவிதமான காய்களையும் பூக்களையும் கொடுக்க முடியுமா? இலையுதிர் காலத்துல உதிர்ந்தோம், மற்ற காலங்கள்ல தான் பூத்தும் இருக்குன்னா உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால எல்லாம் கதற ஆரம்பிச்சுதான். அப்ப பிரம்மதேவன் ஓடி வந்தார்னு பட்டத்திரி சொன்னார். இந்த காடை காப்பாத்துறதுக்கு பிரம்மா ஓடி வந்து இந்த பிரதேசங்களுடைய கோபத்தை தடுக்கிறார்னு இந்த சரித்திரத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய சன்னதியில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக உற்சவ மூர்த்தியாக அவரை தரிசித்து அடுத்த பகுதியிலே நாம் தொடரலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.